Hi friends, வணக்கம் and welcome back to my channel Dara's Cooking Demo. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து சேப்பங்கிழங்கு அதுல மண்ணு போறதுக்காக ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் தண்ணியில போட்டு நல்லா ஊற வச்சிருக்கேன். இப்போ அந்த ஊற வச்சிருந்த சேப்பங்கிழங்கு எடுத்து குக்கர்ல போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊத்தி வேக வச்சிரலாம். இப்போ அதுல நான் சுத்தமான தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். அது வந்து ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சிரலாம். இப்போ சேப்பங்கிழங்கு வேக வச்சிருக்கேன். அது வந்து நம்ம தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியா வரும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே தோல் உரிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி அந்த வேக வச்ச சேப்பங்கிழங்க இந்த தோல் உரிச்சு வச்சிருக்கேன். இந்த தோல் உரிச்சு வச்சிருக்கிறத இந்த மாதிரி நம்ம வேணுங்கிற சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ அது ரோஸ்ட் பண்றதுக்கு தேவையான ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன வேணும்னு பார்த்தறலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 3/4 டீஸ்பூன் சோம்பு தூள் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் ட்ரை ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கோரியண்டர் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். அந்த கடலை மாவு எதுக்கு போடுறேன்னா அது வந்து அந்த மற்ற பொடியெல்லாம் நல்லா சேர்ந்து கொடுக்க ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் கடலை மாவு போடுறோம். இப்போ பேனில் நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே மிளகாத்தூள் சேர்த்துடலாம். கொத்தமல்லி தூள், சோம்புத்தூள், மஞ்சத்தூள், நான் வந்து பெருங்காயத்தூள் சொல்ல மறந்துட்டேன். வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் கரிஞ்சு போகாத அளவுக்கு அடுப்பு கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டு எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இப்போது ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து கடலை மாவு சேர்த்துடலாம். கடலை மாவு வந்து பைண்டிங் ஏஜென்ட். அது வந்து அந்த பொடியெல்லாம் நல்லா அந்த கிழங்குல சேர்றதுக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்கள்கிட்ட வந்து ட்ரை மேங்கோ பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் அது ஒரு டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். என்கிட்ட அது இல்லாதனால நான் இன்றைக்கி சேர்த்தலை. நம்ம கிழங்குக்கு வந்து ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் இந்த பொடிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கெல்லாம் சேர்த்துடலாம். நல்லா சிம்லேயே வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலே நல்லா புரியட்டும். இடையில மட்டும் கிளறி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா நான் வந்து திருப்பி விட்டு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ எங்கள் வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். until then stay blessed and be happy always. Thank you.